நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டைரக்டர் சீனு ராமசாமி சாரை வந்து மீட் பண்ணி அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ வந்து நான் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு எனக்கு அவர் கொடுத்த பதில். அடிபட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப ஒரு பையனுக்கு வந்து மூச்சு திணறிடும், உடனே மெடிக்கேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்ப அவர் வந்து அதை ரோல் பண்ணிட்டு அதை ராதிகம்மா கையில வந்து கொடுப்பாரு. அதை கொடுக்கும்போது பார்த்தோம்னா அவங்க அதை கையில வாங்குற விதமே வந்து எல்லாரோட பேரண்ட்ஸுமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்க வைப்பாங்க. ஏன்னா நானே வந்து நர்ஸ். ஸோ என்னை இப்போ வந்து பக்கத்துக்கு யாராவது முடியாம இருந்தாலும் ஏமானும் நர்ஸ் தான், ஏமானும் வேலை பார்க்குறான், அவன் தனிச்சுடுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்க அம்மாவை வந்து நான் பார்த்த மாதிரியே இருந்துச்சு சார். ஸோ இந்த ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மாதிரி சான்றோர் என கேட்டதாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து மெயினா அந்த அம்மா கையில வாங்குறது வந்து எங்க அம்மா வந்து பிரதிபலிக்கிறதுக்கு காரணமா இருந்தது. உங்க சிந்தனையில வந்திருக்கணும். இதை நீங்க எப்ப சார் பாத்தீங்க? நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நதி எங்க இருந்து தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நதி மேல உங்களுக்கு அப்படியே நதியை நினைச்சு நீங்க அழுகார வச்சுக்கீங்க. ஏன்னா நதி வந்து ஒரு சின்ன இடத்துல இருந்து உருவாக இருக்கும். அதே ரிஷி மூலம் நீங்க பார்க்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷி வந்து ஒரு கொள்ளக்காரனா கூட இருந்திருக்கலாம். சொல்றது அவங்களுக்கு அவர் வால்மீகியே திருடுறாங்க, ராமாயணத்துல வால்மீகி. அதனால நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. அதுதான் ஒரு கதைக்குள்ள இருக்கக்கூடிய இலங்கை எப்படி உருவாச்சு, கதையோட போக்குல அது உருவாச்சு. ஆனா அதோட ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க வேண்டும். நம்ம லைஃப்லயும் நம்ம பெரிய என்னமோ சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருப்போம். குறிப்பா அந்த படத்துல டீகோடிங் எல்லாம் பார்த்துட்டு இது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒருத்தவங்க பாக்குறத பார்த்துட்டு ஐயோ அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். மேக் இட் சிம்பிள். வாழ்க்கையை வந்து நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படியே அந்த ஃப்ளோலயே போயிடும். உள்ள போயிட்டு நம்ம ஆராய்ஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதில் நம்ம காணாம போயிடும். அவர் இந்த அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு எதுக்குடா வாழ்றோம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அவன் அதனாலதான் கோச்சிட்டான், இவன் இதனாலதான் கோச்சிட்டான்னு யாரு ஓவர் திங்க் பண்றாங்களோ அந்த ஓவர் திங்க் பண்ற ஃப்ரெண்டுக்கு இதை வந்து அனுப்பிச்சு விட்டு மாப்பிள்ள கவலைப்படாத, ஃப்ரீயா விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், மேக் இட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு சொல்லி விடுங்க.